எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். வறுமை என்பது மிக கொடிய ஒரு வியாதியை போன்றது. இதன் வலியும் வேதனையும் அடுத்த வேளை என்ன செய்வது என்று புரியாத நிலையில் வாழ்பவர்களுக்குத்தான் தெரியும். இன்றளவும் பல குடும்பங்கள் பொருளாதார சூழ்நிலையில் பின்தங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்கள் எத்தனை பாடுபட்டும் அடுத்த கட்டத்தை அடைய முடியாத நிலையில் துன்பப்படுகிறார்கள். இந்த துன்பத்திலிருந்து மீண்டு வர ஒரு அற்புதமான தீபமேற்று முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த தீபத்தை மாதம் ஒரு முறை நம் வீட்டில் ஏற்றி வரும் பொழுது நம்முடைய வறுமை நிலை அடியோடு ஒளிந்து செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட தீப பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு தேவையான முக்கிய பொருள் மருதாணி இலை. அந்த மருதாணி இலையானது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே போற்றப்படுகிறது. இந்த மருதாணியை பெண்கள் கையில் வைக்கும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அப்படி ஒரு அற்புதமான இலையை வைத்துதான் இந்த தீபத்தை நாம் ஏற்றப் போகிறோம். இந்த தீபம் ஏற்ற வியாழன், வெள்ளி அல்லது பௌர்ணமி தினம் மிகவும் சிறந்தது. இதற்கு ஒரு பித்தளை தட்டை சுத்தம் செய்து தட்டிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு தட்டு முழுவதும் மருதாணி இலையை பரப்பிவிட்டு அதன் மேல் 3 கிராம்பு 3 ஏலக்காய் வைக்க வேண்டும். இவற்றுக்கு மேலே உங்கள் கை நிறைய சில்லறை காசுகளை பரப்பிவிடுங்கள். அதன் பிறகு இந்த தட்டை சுற்றி வாசனை மிக்க மலர்களை கொஞ்சம் வைத்து கொள்ள வேண்டும். இந்த சில்லறை காசுகளின் மேல் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதில் பஞ்சு அல்லது நல்லெண்ணெய் உங்கள் வசதிக்கேற்ப ஏதேனும் ஒன்றை ஊட்டி அதில் பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமி தாயார் அல்லது குபேரர் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து உங்களின் வறுமை நிலை நீங்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த தீபத்தை மாதம் ஒரு முறை ஏற்றினால் கூட போதும். அது மட்டுமின்றி மருதாணி இலையை கையில் வைத்துக்கொண்டு மகாலட்சுமி தாயாரிடம் நம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் தாயாரின் பரிபூரண அருளுடன் அது கிடைக்கும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட அற்புதமான சக்தியில் வாய்ந்த இந்த மருதாணி இலை தீபத்தை வீட்டில் ஏற்றும்போது வறுமை நிலை மாறும் என்பதில் சந்தேகமில்லை. நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.